1 கிளாஸ் அரிசி சாப்பாட்டு அரிசி தாங்க நான் ஊற போட்டு அரை மணி நேரமாக எடுத்து வச்சுருக்கேன். கொண்டக்கடலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நான் எடுத்திருக்கேன், சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் நான் எடுத்திருக்கேன். இப்போ குக்கர் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் சிறிய ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஜீரகம் பொரிஞ்சதும் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு மிளகாய், 2-3 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கி வச்சுக்கோங்க. தக்காளி தேவையான உப்பு. இப்போ இது கூட நம்ம வேக வச்ச கடலையும் சேர்த்துக்கோங்க. இது கூட நான் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து வதக்கி வச்சுக்கோங்க. நம்ம ரைஸ் ஊற வச்சுருந்தோம்னா அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு நல்ல ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ப்ரோட்டீன் லஞ்ச் பாக்ஸாக யூஸ் இருக்குங்க. பெரியவங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம், ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கும், ஆஃபீஸ் போகிறவங்க, எந்த வேலைக்கு போகிறவங்கனாலும் இந்த மாதிரி நம்ம ஒரு ஒன்பாட்டனா காலையில் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும், ஹெல்த்தியாக. இப்போ நான் சாப்பாட்டு அரிசி எடுத்ததுனால 1க்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. சைடில் இருக்கிற அரிசியெல்லாம் எடுத்து விட்டுக்குங்க. சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வரட்டும், ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சோறு நல்லா கொதிக்குதுங்க. சாதமும் உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். கரெக்டாக ஒரு கல் கூட இருக்குங்க, அப்போ இருந்தால் நம்ம சாதம் எடுக்கும்போது சரியாக இருக்கும். உங்கள் குக்கரை பொறுத்து ஒரு 3 விசில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு 4 விசில் வச்சுக்கோங்க போதும். சாப்பாடு அரிசின்றதுனால 4 விசில் வச்சுட்டு 1 நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர்லாம் போயிடுச்சுங்க. அருமையாக சாதம் நல்லா குழையாமல் நல்லா உதிரியாக இருக்குங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா வெந்திருக்குங்க. இதே போல் நீங்களும் ஒரு காலையில் ஸ்கூல் போகிறவங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக நல்லா லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுத்து விடுங்க. இப்படி சைடிஷ் நம்மளுடைய விருப்பம் தாங்க, எதுனாலும் வச்சுக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். நிறைய ரெசிபிலாம் போய் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சேவ் பண்ணி வைங்க. தேங்க்யூ.